ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கடந்த சில ஆண்டுகளாவே ஒரு பயங்கரமான ரைவல்ரி இந்த ரெண்டு டீமுக்கு நடுவுல போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த வகையில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கிட்டத்தட்ட 17-18 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வின்னை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சேப்பாக்ல அகெயின்ஸ்ட் சென்னை, அதுவும் 50 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியம் அளிக்கலாம், சிலருக்கு ஆச்சரியம் அளிக்காம கூட இருக்கலாம். ஸோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். யார்கிட்ட அப்படின்னா ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி அவர்களோட. வணக்கம் சார். வணக்கம். சார் ரொம்ப சேட் டே இன்னைக்கு. ஸோ ஆக்சுவலா ஓகே. சொல்லுங்க சார். அதான் ரொம்ப சிஎஸ்கே வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா பிகாஸ் போன வருஷம் மே மாதம் 18ஆம் தேதி அவங்க ஆர்சிபி வந்து சென்னையை பீட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆட்டம் போட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தோனிக்கு அகேன்ஸ்டாக தான் ரொம்ப பேசினாங்க ரசிகர்கள். நான் சொல்றது ரசிகர்கள். ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் சிஎஸ்கே வந்து டிட் நாட் டூ த ஹோம்வொர்க் ப்ராப்பர். ஓகே ஓகே சார். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆர்சிபியோடைய பேட்டிங் நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக என்னன்னா ஒரு 150 தாண்டிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது 196 196 அடிக்கிறதுக்கு ஆர்சிபி கிட்ட என்னென்ன இது இருந்தது நினைக்கிறீங்க? ஆர்சிபி வந்து 196 அடிக்க என்ன மெயின் ரீசன் அப்படின்னு நினைக்கிறீங்க? இத்தனை கோலி அடிக்கல. கோலி ரொம்ப மோசமா ரொம்ப ஆர்டினரியா விளையாடினார் கோலி. தலையில எல்லாம் அடிபட்டு அது கோலி மாதிரியே இல்லை, ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா இருந்தது. அவருக்கு வந்து அந்த சரியா இன்னைக்கு அவரோட டே கிடையாது. ஓகே. ஒன் செகண்ட் வந்து இந்த ஃபில் சால்ட் ரொம்ப நல்லா பயங்கர ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஓகே, அந்த விஷயத்துல அப்ரிஷியேட் பண்ணும். ஷமாடி அடிச்சிட்டாரு அவர், எஸ்பெஷலி கலீல் அண்ட் ஓகே. இன்னொன்று நான் முக்கியமா சொல்லணும், எனக்கு ஐ எம் டெட் அகெயின்ஸ்ட் பிரிங்கிங் ஸ்பின்னர் இந்த பவர் பிளே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது. அதே தான் இப்ப அன்னைக்கு இந்த மிஸ்டேக் பண்ணாங்க. அஸ்வினை கொண்டு வந்தாங்க செகண்ட் ஓவர், அவரை போட்டு கண்ணாபுரம் நடிச்சிட்டாங்க அவர். ஏன்னா நான் இந்த தியரி எப்படின்னாக்க, பவர் பிளேல நீங்க ஸ்பின்னரை கொண்டு வந்தாக்க பேட்ஸ்மேன் வந்து அவரை 6 அடிக்க ட்ரை பண்ணுவான். ஸோ அந்த ஸ்பின்னர் என்ன பண்ணுவாரு, அப்போ விக்கெட் இருக்கிற மாதிரி போடாம நெகட்டிவ் போட்டுருவாரு. ஓகே. ஏன்னா எல்லா ஃபீல்டரும் இன்சைட் த சர்க்கிள் எக்ஸப்ட் 2. ஸோ யார் எங்க செட் பண்ணுவாங்க, அதனால விக்கெட் விடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து 6 கொடுக்கூடாதுன்ற அந்த ஃபீலிங்ல வந்து நெகட்டிவ் போடுவார். ஸோ அப்போ அவரோட ஓவர் வேஸ்ட் ஆகும். இதே பவர் பிளேக்கு அப்புறம் போட்டாருனாக்க வெளியில 5 ஃபீல்டரை வச்சுட்டு அவர் பிளான் பண்ணி பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கிறதுக்கு ஒரு ஸ்கீமிங் பிளாட்டிங்லாம் பண்ணுவார். ஓகே. ஸோ அதனால வந்து பவர் பிளேல கொண்டு வந்தாக்க ஸ்பின்னர்ஸ் வில் போல் நெகட்டிவ் போலிங் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அது இன்னைக்கு ஆச்சு, அஸ்வின் கேஸ்ல அது ஆச்சு. எப்பாவது அஸ்வினே வந்து பவர் பிளேல 1-2 விக்கெட் எடுத்துக்கலாம், அது வந்து பேட்ஸ்மேனோட மிஸ்டேக். ஓகே ஓகே சார். அண்ட் நம்ம இதுல பாத்தோம்னா ஃபில் சால்ட் நீங்க சொன்னீங்க, அந்த சேம் டைம் படிக்கல் ஒரு டீசென்ட்டான ஒரு கேம் வந்தாரு, ஒரு குவிக் ஃபயர் நாக். எஸ் போர். அது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்க. ஏன்னா படிக்கல்ல வந்து ஒரு பிஞ்ச் ஹிட்டர் மாதிரி வச்சுட்டு நீ அடிச்சு விளையாடு அப்படி. ஏன்னா கோலி அடிச்சு அவுட் ஆகக்கூடாது, கோலி அப்படியே இருக்கட்டும், நீ வந்து படிக்கல் வந்து அடிச்சு விளையாட்டோன்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. அவரு அந்த மாதிரி விளையாடினாரு, இதுவாச்சு. பட் பட்டிடார் தான் இன்னைக்கு வந்து 50 ரன்ஸ் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா கூட ரொம்ப ரொம்ப ஆர்டினரி கேம். 3 கேட்ச், அதுல 2 ரொம்ப ஈஸி கேட்ச். ஸோ அண்ட் ஆல்சோ அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு, கேட்ச் ஓட எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால வந்து வெரி வெரி ஆர்டினரி பேட்டிங். அவர் வந்து ரொம்ப லக்கி டு ஸ்கோர் 50. அண்ட் அதுக்கப்புறம் சிஎஸ்கே முடிச்சுட்டு ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் நல்லா போட்டாங்க. கடைசியில் 10 ரன் வந்து 19வது ஓவர் வந்து ஒன்லி 1 ரன் தான் கொடுத்தாரு. செம்ம போலிங் போட்டாங்க. ஆனால் கடைசி ஓவர் வந்து அந்த டிம் டேவிட் வந்து செம்ம அடிஷ், அது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுது. அது டெஃபினட்டா வந்து அந்த அவ்வளவு ரன் கொடுத்துடக்கூடாது லாஸ்ட் ஓவர். ஓகே சார். அண்ட் அந்த லாஸ்ட் ஓவர் பத்தி தான் நான் பர்டிகுலரா பேசணும்னு நினைக்கிறேன். சாம் கரன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐஎஸ்யூம் அவரோட பேட்டிங் எபிலிட்டிஸ்க்காக டீம்ல கொஞ்சம் வச்சிருக்காங்க. பட் அந்த பேட்டிங் எபிலிட்டிஸ் வந்து அவருக்கு பவுலிங்ல வந்து ஒரு நெகட்டிவா போய் முடியுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ அவர் வந்து பேட்டிங்ல நல்லா பண்ணிடுவார், திடீர்னு ஒரு பிக் ஹிட்டர் வந்தார், ஒரு குவிக் ஃபயர் நாக் ஆடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் பவுலிங்ல ஹீஸ் எக்ஸ்பென்சிவ். இப்போ 3 ஓவர்ஸ்ல 34 ரன்ஸ் கொடுத்திருக்காரு. அது எஸ்பெஷலி ஃபைனல் ஓவர்ல 3 6 கொடுக்குறாரு அப்படின்றது வந்து எப்படி பாக்குறீங்க சார்? இஸ் இட் வொர்த் இட்? சாம் கரன் 11லயே இருந்துடக்கூடாது. ஓகே,
என்ன கேட்டா சாம் கரன் ட்ராப் பண்ணிட்டு கான்வே ஃபிட்டா இருந்தா அவர் எடுத்துருக்கலாம். ம் எடுத்துட்டு இந்தியன் போலர் ஒருத்தர் இருக்கார், காம்போஜ்னு ஒரு போலர் இருக்கார், ம் அவர் எடுத்திருக்கணும். அண்ட் சிஎஸ்கே டெஃபினட்டா வந்து அந்த 11 செலெக்ஷன் ரொம்ப வெரி புவர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்ஷன்லேயே வெரி புவர், 11 செலெக்ஷன் ரொம்ப புவர். அது ஹூஎவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், அது ஸ்டீஃபன் பிளமிங்கா இல்லைன்னா ருத்துராஜா இல்லை தோனியா யாரா இருந்தாலும் சரி, அந்த திரிபாதி அண்ட் ஹூடாக்கு இடமே கிடையாது, எந்த டீம்லையுமே இடம் கிடையாது. அவனை போய் ஸ்பெஷலாக எடுத்து போட்டு அதுவும் ஓப்பனிங் அமிச்சு நம்பர் 3 அமிச்சு அநியாயம். அதனால தான் கெட்டது இந்த சிஎஸ்கே. ஓகே, நீ ஒழுங்கா அப்புறம் அதே மாதிரி சாம் கரனும் அவர் போய் நம்பர் 4 அமிச்சு அவரும் ஃபெயிலியர். ஸோ ரச்சின் ரவீந்திரா இல்லைனாக்க இன்னைக்கு 60-70 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க சிஎஸ்கே. அந்த மாதிரி மோசமா இருக்கு. ஸோ எனியோ அதை விட்டுருங்க, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆர்சிபி பேட்டிங்ல கண்டிப்பா வந்து கடைசியில நம்ம டிம் டேவிட் வந்து ஸ்கோரை தூக்கி கொடுத்தாரு, இல்லைன்னா 170 நின்று இருக்கும். அவர் பிரமாதம் ஆடி இது பண்ணிட்டாரு. ஸோ அந்த விஷயத்துல வந்து டெஃபினட்டா சாம் கரன் வந்து சரியா போடல. சாம் கரன் போட்டிருக்கவே கூடாது, சாம் கரன் போட்டாரு, அப்பவே தெரியும் எனக்கு அது. அண்ட் சாம் கரன் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற 2 பேஸ் பவுலர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கலீல் அஹ்மத் ஒரு எக்கனாமி ரேட் ஆஃப் ஜஸ்ட் 7, அந்த 4 ஓவர்ஸ்ல ஒரு விக்கெட் அண்ட் வித் எக்கனாமி ரேட் ஆஃப் ஜஸ்ட் 7 அப்படின்ற ஒன்று. அண்ட் மதீஷா பத்திரானா ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஓவரா இருந்தது, பட் ஹி கேம் பேக் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா சார்? கண்டிப்பா 19th ஓவர் பியூட்டிஃபுல்லா போட்டார். காமெண்டேட்டர்லாம் அப்படியே அசந்து போயிட்டாங்க அவர் ஓவரை பார்த்துட்டு. கண்டிப்பா, அதாவது அவரோட லாஸ்ட் ஓவர் ரொம்ப ஜஸ்ட் 1 ரன், ஈவன் 17 ஓவர் கூட நல்லா போட்டார். இல்ல 19th ஓவர் ஒன்லி 1 ரன், 2 விக்கெட், அதனால பிரமாதமா போட்டாரு. இன்னொரு போலர் இல்லை இப்ப அந்த மாதிரி போடுறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னாக்க சாம் கரனை போட வேண்டியிருக்கு, அந்த நல்ல போலர் இல்ல, இன்னொரு போலர் இல்ல. அதான் அந்த சாம் கரன் லாஸ்ட்ல போடுற மாதிரி கலீல் அகமதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் ஃபைனல்ல வச்சிருந்தா மேபி லைக் ஸ்டோரி டிஃபரெண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க? நெக்ஸ்ட் டைம் பண்ணுவாங்க அது. ஓகே. சோ அப்ப மிடில் ஓவர் நான் என்ன சொல்றேன், சஜஸ்டிங் தட் அன்சுல் கம்போஜ் வந்து மிடில் ஓவர்ஸ்ல போட்டுட்டு கலீல் அகமதை ஃபைனல் ஓவர்ல கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அப்படி இல்ல, காம்போஜே போடுவார் கடைசி ஓவர். ஓகே, அவர் கம்போஜே போடுவார். அதனால வந்து ஏன்னா அவர் வந்து பிரமாதமான போலிங் போட்டிருக்காரு லோக்கல் மேட்சஸ்ல. நான் என்ன சொல்றேன், நம்ம இப்ப நீங்க பார்க்கவே இல்லை, நம்ம வந்து அவர் ஒர்த்தா இல்லையான்னு கூட தெரியல, நீங்க சான்ஸே கொடுக்கல அவருக்கு. அவருக்கா சான்ஸ் கொடுக்காம திரிபாதி ஹூடாலாம் பழைய ஃபெயிலியர் பிளேயர்ஸ் போய் கொடுத்துட்டு சொதப்பிட்டாங்க டீம் செலெக்ஷன்ல சிஎஸ்கே. ஓகே சார். அண்ட் சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படி பேட்டர்ஸ்க்கு போயிடலான்னு பார்க்குறேன். ஸ்பின்னர்ஸ் அஸ்வின், நூர் அஹ்மத் அண்ட் ஜடேஜா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்பெல். கண்டிப்பா ஜடேஜா வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டட், அவருக்கு லைன் லெங்க் சரியா வரல, அதனால இன்னைக்கு சரியா போடல. பட் நூர் அஹ்மத் பிரமாதமா போட்டாரு. ஓகே, அஸ்வின் வந்து ஆஃப் ஸ்பின்னர் பேரை ஒரு பால் கூட ஆஃப் பிரேக் போடல, எல்லாமே கேரம் பால் தான் போட்டுட்டு இருக்காரு. அவரை நியூ பவர் பிளேல கொடுத்தது தப்பு. ஓகே ஓகே சார். ஸோ பட் ஒரே ஒரு விஷயம் வந்து பிளஸ் பாயிண்ட் வந்து நம்ம சொல்லணும்னாக்க நம்ம தோனியோட விக்கெட் கீப்பிங். ஓகே, இவங்க என்ன பண்ணாங்க, தோனி இம்பாக்ட் பிளேயரா போடணும்னு யாரோ கலைப்பு விட்டுருக்காங்க. ஓகே, அவர் வந்து அவரை மாதிரி விக்கெட் கீப்பர் இன்னைக்கு கிடையாது இந்தியாவில். ஓகே, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது வந்து அவரோட ஸ்டம்பிங் பத்தி ஸ்பெஷலா சொல்லணும்னாக்க, நார்மலா கோச்சிங் படி என்னன்னாக்க விக்கெட் கீப்பர்ஸ் வந்து பாலை கேதர் பண்ணிட்டு கை பின்னாடி கொஞ்சம் போயிட்டு அப்புறம் வந்து முன்னாடி அடிப்பாங்க. இப்படி பிடிச்சிட்டு ஜஸ்ட் வித்ரா பண்ணுவாங்க, இல்லைன்னா பால் வந்து பவுன்ஸ் ஆகிடும் கையை விட்டு. ஸோ பாலை ரிசீவ் பண்ணிட்டு அப்புறமா வந்து ஸ்டம்பிங் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து 0.1 செகண்ட் ஆர் 0.2 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். இவர் என்ன பண்றாரு, பாலை பிடிச்சி அப்படியே போறாரு ஸ்டம்பிங். ஸோ ஹி சேவிங் 0.2 செகண்ட்ஸ். அது வந்து பயங்கர ப்ராக்டிஸ் பண்ணும், ஏன்னா பாலை பிடிச்சி அப்படியே போட்டுனா பால் நிற்காது, கை விட்டு ஜம்ப் ஆயிடும். ஸோ நீங்க வந்து அதுக்கு ஒரு மாதிரி ஒரு அளவோட பிடிக்கணும், அதாவது பாலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் மேலே வெளியே போகாம இருக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். அந்த விஷயத்துல வந்து இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்டம்பர் இன் த வேர்ல்ட். ஓகே, அதுவும் குறிப்பா என்னன்னா இன்னைக்கு ஃபில் சால்ட் விக்கெட் வந்து மேபி லைக் அந்த ஒரு ரியாக்ஷன் டைம்ல தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஒரு மைன்யூட் கேப்ல தான் ஸ்டம்பிங்கும் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ரொம்ப கரெக்ட். இல்லைன்னா ஃபில் சால்ட் வந்து தீர்த்து கட்டியிருப்பார் சிஎஸ்கே போலிங்க. ஓகே, சோ ஹி சேவ்ட் a lot of runs அப்படின்ற மாதிரி கூட பார்க்கலாம் நம்ம. ஆமா, அப்படியே சொல்லலாம்.
இல்லைனாக்கா அவங்க கரெக்டா 220 230 போயிருப்பாங்க அவங்க. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பா அது சிஎஸ்கேயோட பேட்டிங் வந்துரும். நீங்க தொடர்ந்து என்னன்னா ராகுல் திரிபாத்தி மேல கொஞ்சம் விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்கீங்க. அண்ட் மறுபடியும் எட் அகைன் ஆமா. நான் எப்ப 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ம். அது நான் பிரான்ச்சைஸ்க்கு மூலையே இல்லைன்னு வேற சொல்லியிருக்கேன். ம். எல்லா பிரான்ச்சைஸும் திருப்பி திருப்பி அவனுக்கு வந்து எடுத்துட்டு அது மாதிரி நிறைய பேர் எடுக்கிறாங்க. இதே சாம் கரனை பஞ்சாப் போனதுல 17 கோடியோ 18 கோடியோ கொடுத்து வச்சிருந்தாங்க. ம். அந்த மாதிரி பிரான்ச்சைஸ் வந்து ஆக்ஷன்ல வந்து மூளை இல்லாம டீமை செலக்ட் பண்றாங்க. ம். ஓகே. அண்ட் ஹூடாலாம் டிஸ்கார்டட் பிளேயர் ஃப்ரம் எல்எஸ்ஜி. ஓகே, அவனை போய் ஆக்ஷன்ல நம்ம எடுத்துட்டு நம்ம வச்சுட்டு அதுவும் நம்பர் 2 நம்பர் 3 அனுப்புறேங்க. ரொம்ப அநியாயம் அது. அதுக்கு பதிலா ஏதாவது ஸ்கூல் பாய் சென்னையில ஸ்கூல் பாய் பிடிச்சி அவனை அனுப்பலாம். ஓகே சார். அண்ட் மேபி லைக் நம்மளோட லெட்ஸ் சே சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் லைனப் வந்து ரச்சின் அண்ட் ருத்ராஜோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரிலை பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? ஏன்னா இன்னைக்கு when ருத்ராஜ் காட் அவுட், அதுக்கப்புறம் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நோ ஒன்ஸ் தேர் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் தான் லெட்ஸ் சே பெங்களூரு பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல சென்னை பிளேயர்ஸா இருக்கட்டும். ருத்ராஜ் அவுட் ஆனே ஓகே அவ்வளவுதான், இதுக்கப்புறம் பிளேயர்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வரதை பார்க்க முடியுது. ரொம்ப ரிலையண்டா இருக்காங்களோ ருத்ராஜ் அண்ட் ரச்சின் மேல? அது காரணம் டீம் இல்லை சார். ம். ரொம்ப ஃப்ராங்கா நம்ம ஒத்துக்க வேண்டியதான். சி இட்ஸ் அவர் ஓன் மேக்கிங். நீங்க பாருங்க, ரச்சின் ரவீந்திரா தான் ஒன்லி பிளேயர் பேட்ஸ்மேன் இன்னைக்கு. மற்ற எவனுக்கு வந்து பேட் ரொம்ப ஹாரிபிளா விளையாடினாங்க மற்ற எல்லாம். ரைட்டா? ருத்துராஜுக்கு அந்த ஹுக் ஷாட் தேவையே இல்லை அந்த இதுல இனிஷியல் ஸ்டேஜ்ல. அதுவும் ஹேசல்வுட் வந்து சச் எ ஃபைன் போலர், வேர்ல்ட் கிளாஸ் போலர். அவர் போய் அந்த ஹுக் ஷாட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 செகண்ட் திரிபாத்தியை வந்து இந்த பால்னா அடுத்த பால் அவுட் ஆயிருப்பார். அதை பத்தி அவரை பத்தி ரொம்ப எதிர்பார்க்க வேணாம். அண்ட் ஹூடாவும் வேஸ்ட், அவருக்கும் ஒண்ணுமே இல்லை, கேமே இல்லை. ரைட் சார்? நான் இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப கான்வே இல்லைனாக்கா இன்னும் மோசமா இருக்கு டீம். ஓகே. ஸோ நீங்க அப்புறம் யார் இருக்காங்க? சாம் கரன். நீங்க 1 2 3 4ல ஒரு பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. எஸ். மீதி 3 பேர் வேஸ்ட். ஓகே, ஸோ நான் இன்ஸ்டன்ட் ரவீந்திர ஜடேஜாவை நம்பர் 3 நம்பர் 4 அமைச்சிருக்கலாம் இது இன்னி ஸ்டேஜ்ல. ஏன்னா பேட்ஸ்மேனே இல்லை சிஎஸ்கேல. ஓகே, பேட்ஸ்மேனே இல்லை. இப்ப நீங்க உள்ள ரிசர்வ்ல யார் இருக்காங்க? யாருமே இல்லை. ஓகே. இப்போ ரிசர்வ்ல வந்து சொல்லிக்கிற மாதிரி இருக்குது காம்போஸ் ஒருத்தன் தான். ஓகே. ஸோ அவனும் இஸ் மெயின்லி எ போலர். ஓகே சார். அண்ட் அதனால ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு செலக்ஷன். அண்ட் நம்ம இன்னைக்கு இன்னொரு விஷயமும் பார்த்தோம், என்னன்னா தோனி வந்து ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல வருது. அதுக்கு மேல அஸ்வின் அனுப்பி விடுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அதுக்கு முன்னாடி அனுப்பிட்டு தான் தோனி வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. மேபி லைக் இது ஒரு வகையில இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அந்த நிலைன்னு தெரியல, எனக்கு புரியல. ஓகே, இது வந்து இந்த வருஷம் இல்ல, கடந்த 4-5 வருஷமா அப்படிதான் நடக்குது. நான் என்ன சொல்றேன்னாக்க, தோனி வந்து ஈவன் 10% ஆஃப் த கேம் விளையாடனா கூட பெட்டர் தென் ஹூடா திரிபாதி. ஓகே, அதனால அவர் முன்னாடி வந்து விளையாடலாம். ஏன்னா எவ்வளவு நம்பர் 4 இறங்கி இருக்காரு அவர். எஸ். இல்ல எஸ்பெஷலி மேபி லைக் நான் என்ன சொல்றாங்கன்னா, அவரோட ஃபிட்னஸ் பிரச்சனை இருக்காதுன்னு இருக்கலாம். பட் அவரோட ஃபிட்னஸ் பிரச்சனை இருக்குது. பட் அந்த ஒரு பிரச்சனையை வந்து சிஎஸ்கே லட்சி ஒரு பாக்ஸ் ஆபீஸ்க்காக ஒரு சின்ன தியாகம் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி பார்க்கலாமா சார்? ஃபிட்னஸ் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 20 ஓவர்ஸ் இவ்வளோ அருமையாக கீப் பண்றாரு. அண்ட் வந்து அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா போடணும். இம்பாக்ட் பிளேயரா போட்டாக்கா யார் கேப்டன் பண்றது? அவர் கண்ணிலேயே கேப்டன் பண்றாரு. நம்ம பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நான் ஒத்து பார்த்துருக்கேன் அவர் கண்ணை. அவர் என்ன பண்ணார், இப்படி 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 செய்ய காமிப்பார். அண்ட் இந்த ஒரு 2-3 டிஆர்எஸ்லாம் ருத்துராஜே வந்து தோனி கேட்கறான், கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவர் இல்லைனாக்கா சிஎஸ்கே டீமே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சுட்டாக்கா ரொம்ப கஷ்டம் சர்வே ஆகுது. ஓகே சார். அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின், சென்னை சூப்பர் கிங்ஸ் மூவிங் ஃபார்வர்ட் என்ன பண்ணா உங்களால பிளே ஆஃப்ஸ்குள்ள நுழைய முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? இது வெரி குட் கொஸ்டின் இது. ஏன்னா நானும் இதையே தான் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப ரிசல்ட் தோத்ததுலேருந்து என்ன பண்ணா நம்ம வந்து பெட்டரா, எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா டீமே இல்லை, டீம் இதுல ஈவன் 25ல டீமே இல்லை, பிளேயர்ஸே இல்லை. யார் யாரோ எடுத்து வச்சிருக்காங்க, ஒருத்தவங்க கூட they don't deserve to be in the 11 அந்த மாதிரி. ஓகே சார். அண்ட் இப்போ வந்து கான்வே கண்டிப்பா விளையாடணும், வேற வழி இல்லை.
ஓகே சார். அண்ட் கமிங் அந்த டு மாதிரி ஆர்சிபி. எடுத்து ஆர்சிபி வந்து 2 மேட்ச் ரொம்ப ஒரு நல்ல விக்டரிய ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பல வருஷம் அப்புறமா சேப்பாக்ல வந்து சென்னையை பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைக்லி இவ எங்க ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இந்த சீசன்ல? இல்ல இந்த ரேட்ல போனா நல்ல டாப் 4ல போயிடுவாங்க. பட் பட்டிடார் கேப்டன்சி நல்லா பண்ணாரு. எப்படின்னு சொல்றேன் கேளுங்களேன். கோலி வந்து அவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணல. ம். அவர் இண்டிவிஜுவலாவே கேப்டன் பண்ணாரு. நான் 2 மேட்டர்ல பார்த்தேன் நான். ம். என்னன்னாக்க ஒன்னு வந்து சிவம் துபே பேட்டிங் வந்தபோது ம். டக்குன்னு இந்த இவரை கட் பண்ணி ஸ்பின்னர் லிவிங்ஸ்டனை கட் பண்ணிட்டு he brought in யாஷ் தயால். யா. ஸோ சிவம் துபை வந்து ஸ்பின்னர் தான் நல்லா விளையாடுவார், ஃபாஸ்ட் bowling சரியா விளையாட மாட்டார். அதுக்கேற்ற மாதிரி அவர் அவுட் ஆயிட்டார். ரைட், ஒன்று. ரெண்டாவது வந்து அஸ்வின் பேட்டிங் வரும்போது எங்கேதோ ஒரு ஃபீல்டர் எடுத்து ஷார்ட் மிட் விக்கெட் ஒன்று போட்டார். ம். ஷார்ட்டஸ்ட் மிட் விக்கெட், சிலி மிட் விக்கெட்னு சொல்லலாம் அது. ஏன்னா அஸ்வின் வந்து இந்த ஏர் அடிப்பார், அந்த ஷார்ட் நிறைய அந்த ஷார்ட் ஆம் புல்னு சொல்லுவாங்க, அதை அந்த மாதிரி ஷார்ட் ஆம் புல் நிறைய அடிப்பார். ம். ஸோ அந்த இடத்துல ஏர்ல போகும், அதை கேட்ச் பிடிக்கிறா ஒரு ஆளை போட்டார். இது ரெண்டும் ஐ ரியலைஸ் தட் இஸ் ஹோம் ஒர்க் வெரி வெல். ஓகே சார். அது ஒன்று. அப்புறம் ஐ எம் நாட் ஹாப்பி வித் ஷுவாஸ் போலிங். ஓகே. ஏன்னா ஷுவாஸ் வந்து அட் த டைம் ஆஃப் டெலிவரி ஸ்கையை பார்த்து டெலிவரி பண்றாரு. ம். நீங்க வேணா பாருங்க நாளைக்கு நெக்ஸ்ட் மேட்ச்ல. ஏன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். இன்ஃபேக்ட் ஐ ஒன்ட் பிளேம் ஷியாஸ், ஐ வில் பிளேம் த கோச்சஸ். ம். அவனுடைய சைல்ட்ஹுட் கோச்சஸ் பிளேம் பண்ணுவேன். இந்த மாதிரி அவர் ஆக்ஷனை வந்து வளர விட்டுருக்காங்க அவங்க, அது ரொம்ப தப்பு இது. ஓகே. ஸோ இதே மாதிரி ஏற்கனவே ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஒருத்தர் இருந்தார் இந்தியாவில், அவர் பேர் வந்து சிவம் மாவி. ஓகே. ம். அவரு அப்படிதான் அட் த டைம் ஆஃப் டெலிவரி ஹி வில் நாட் லுக் அட் த பேட்ஸ்மேன். ஆக்சுவலா கிரிக்கெட்ல எப்படின்னா கடைசி வரைக்கும் பவுலர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பாலர் ஆகட்டும் ஸ்பின்னர் ஆகட்டும் பேட்ஸ்மேனையே பார்த்து தான் bowling போடணும். ம். அப்பவே இவங்க ஒயிட் போடுறாங்க. இவர் கேட்கணுமா, இவர் கையை பார்த்து இப்படி போட்டுட்டு இருக்காரு. அது ரொம்ப தப்பு. ஓகே. இட்ஸ் அ பேட் கோச்சிங், அதுதான். ஓகே சார். ஸோ அண்ட் இந்தியன் டீம்ல கோச்சஸ்லாம் கரெக்ட் பண்ண மாட்டேன்றாங்க அவரை. ஐ மீன் NCA அகாடமிலாம் இருக்குல்ல, அதுல சொல்றேன். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.